கலைக்கா வேற அதை வளர்த்து விட்டாங்களா எல்லாமே கவர் ஆகுங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பான நாள். ஏனென்று சொன்னால், நமது விக்கிரமங்கலம் பிரதான கால்வாயில் ஏறக்குறைய 33 கண்மாய்கள் உள்ளது. அதில் 18 கண்மாய் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லம்பட்டி யூனியனுக்கு கட்டப்பட்டது. மீத 15 கண்மாய் என்பது திருமங்கலம் ஒன்றியத்திற்கு கட்டப்பட்ட கண்மாயாகும். இந்த 33 கண்மாய்களுக்கும் இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் என்ன ஒரு சிறப்பு என்றால், எல்லாமே கண்மாய் பாசனம். விவசாயிகள் கண்மாய்க்கு தண்ணி வந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அனைத்து 33 கண்மாய்களுக்கும் இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது. சிறிது காலதாமதமானாலும் தண்ணீர் அதை பயிர் பண்ணக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும், அதாவது 120 நாட்களுக்கும் தண்ணீர் கொடுப்பதாக துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த தண்ணீரை திறப்பதற்கு உத்தரவிட்ட தமிழக அரசுக்கும், துறை அமைச்சருக்கும், துறை அதிகாரிகளுக்கும், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற முறையும், செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதி விவசாய பெருமக்கள் சார்பாகவும், இந்த விவசாய பகுதியில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பாகவும், பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமது உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஐயப்பன் அவருடைய சீரிய முயற்சினாலும் இன்றைக்கு அவர் இந்த திருமங்கலம் பிரதான கால்வாயினுடைய விரிவாக்க கால்வாய் 1வது கால்வாயை இன்றைக்கு 19,500 ஏக்கர் பாசனம் பெறுகிற 33 கம்மாய்க்கு சென்றடைகிற இந்த பாசன வாய்க்காலில் இன்றைக்கு தண்ணீர் அதிகாலையில் நல்ல நேரங்களில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 9வது மாதம் 18ஆம் தேதி மதுரை மாவட்டத்துக்கு 2,26,000 ஏக்கர் இதையும் சேர்த்து 18/9/2025ஆம் தேதி அன்றைய ஒரு 5 மாவட்ட ஆட்சியர், அமைச்சர் பெருமக்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் சேர்த்து எங்கள் விவசாய சங்கத்தினுடைய தலைவருடைய முன்னிலையிலே தண்ணி திறக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரு 40 நாட்கள் சென்று விட்டிருக்கிறது. அங்கு தண்ணி திறந்து 2 நாட்களிலே இங்கே தண்ணி திறக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கால்வாய் சீரமைக்காமலும் சில பழுதடைந்திருந்த நேரத்தினால் அதில் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. 17 கிலோமீட்டர் பயணம் பண்ணித்தான் மரவன்குளம் கம்மாய், அங்கே கடைசி அங்கே தான் கடமடை இருக்கிற அந்த கம்மாய்
இங்கே அவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்களே, உசிலம்பட்டி தொகுதியில் ஒரு 18 பாசனம் பெறுகிற கண்மாயும் 15 கண்மாய் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே பாசனம் பெறுகிற கண்மாயாக இருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகளை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைக்கு இந்த பகுதியில் பாசனம் பெறுகிற அத்தனை கிராமத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் அத்தனை பேருமே இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்வதெல்லாம், இன்றைக்கு காலதாமதமாக இங்கே திறந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த கண்மாய் 33 கண்மாய்க்கும் இன்றைக்கு 1வது நாளிலிருந்து 120 நாளைக்கு தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்று நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கூட்டத்திலே பேசியிருக்கிறேன். மற்ற பகுதிக்கு முன்கூட்டியே திறந்திருந்தாலும் கூட இதற்கு 120 நாளைக்கு நம்ம தண்ணீர் கொடுக்கப்பட்டால்தான் நம்ம அந்த 33 கண்மாயை ஓரளவுக்கு நாம் ஒரு 90% பெருக்க முடியும். பருவமழை வந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த தண்ணியை நாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டிய இருக்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த இருக்கிற விவசாயிகள் பெருமக்கள் எல்லா பகுதியிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் நாம் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மனமாத்திரியமின்றி பெரிய கண்மாய், அப்புறம் அதுக்கு ஒரு கம்மாய், இப்படி ஒரு 5-6 கேட்டகரியில் கம்மாய் இருக்கிறது. அதனால் சில கண்மாய்க்கு நாட்கள் தள்ளி போகும், சில கம்மாய்க்கு சில நாட்கள் வரும். அதெல்லாம் நம்ம விவசாயிகள் ஒற்றுமையாக இருந்து இருக்கிற இந்த நாட்களில் இந்த தண்ணியை முறையாக பயன்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை விவசாயிகள் ஒத்துழைப்போடு செய்யப்பட வேண்டும் என்ற நேரத்தில் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்மாயை சீரமைப்பதற்கு சில வேலைகளாம் நடந்து கொண்டிருக்கிறது. துணை கால்வாய்கள், மெயின் கால்வாயில் செல்லுகிற துணை கால்வாய்கள்லாம் அவன் நேற்று ஆட்சித்தலைவரிடம் சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதியில் இப்போ 1வது பெரிய வாய்க்காலிலிருந்து 1வது பிரிந்து செல்கின்ற அந்த முதலைக்குளம், கருவேப்பிள்ளை, கோவிலாங்குளம், கர்மாத்தூர், அந்த பாட்டிசனபுரம், அங்கே இருக்கிற ஒரு கருவேப்பிள்ளை, இந்த ஒரு 7 கம்மாய்க்கு இப்போ அங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு 4 கிலோமீட்டர் அந்த 1வது வாய்க்காலிலிருந்து பிரிந்து செல்கிறது. இந்த துணை வாய்க்காலெல்லாம் புதர்மண்டி கிடக்கிறது. அதற்கும் கூடுதலாக அந்த தண்ணி இங்கே பாய்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற மரவன் குளம், அங்கே இருக்கிற அந்த வளையன் குளம், பூச்சம்பட்டி, செட்டி குளம் கண்மாய்க்கெல்லாம், அந்த உரப்புணூர் கண்மாய்க்கெல்லாம் தண்ணி கொடுப்பதற்கான துணை கால்வாயில் வேலை பார்ப்போம் என்ற இந்த நேரத்தில் உத்தரவாதத்தை கொடுக்கிறோம். தண்ணி முறையாக பயன்படுத்தி விவசாயிகள் பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த நிகழ்வில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாமா ஐயப்பன் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பிரதியாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவர் மக்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் உடனடியாக நான் வந்து விடுகிறேன் என்கின்ற ஒரு நிலையை அன்றைக்கு திறந்தோம். 18ஆம் தேதி இந்த கால்வாயை அன்றைக்கு இவர் தலைமையில் நான் திறந்து வைத்தோம். ஆனால் இன்றைக்கும் இந்த கால்வாயை திறந்து வைத்திருக்கிறார்கள். இதை முறையாக நாம் மக்களுக்கு எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் நீங்கள் அதை பயன்படுத்தி தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை சில நடவடிக்கைகளை கூடுதலாக தண்ணீர் கேட்டிருக்கிறோம். பொதுப்பணித்துறை இதுக்கான நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. கண்டிப்பாக 120 நாளைக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா சார்பாக. ராமன், பெரியார் வைகை திருமங்கலம் பாசன கோட்டத்தினுடைய தலைவர்.